மாணவர்களே, ஆசிரியர் பெருமக்கள், இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது கூட்டு வடிவம், கம்பைன்டு ஃபிகர் ஷேப்ஸ். மாடல் 1 மாதிரி 1. ஃபைண்ட் தி பெரிமீட்டர் ஆஃப் தி கிவன் ஃபிகர். கொடுக்கப்பட்ட வடிவத்தின் சுற்றளவு காண்க. இந்த வடிவம் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு முக்கோணம் மாதிரி, ஒரு சிம்னி மாதிரி, ஒரு வீடு மாதிரி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு ஒவ்வொரு பக்கமும் அளவு கொடுத்துருக்குறாங்க. நம்ம எல்லாத்தையும் சுற்றி இருக்கிற அளவெல்லாம் மொத்தம் கூட்டினா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரி, ஆப்ஷன் ஏ 18, ஆப்ஷன் பி 28, ஆப்ஷன் சி 38, ஆப்ஷன் டி 48. சரி, இதில் பார்த்தீங்கன்னா முதல் பக்கம் 10 கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் 2 கொடுத்துருக்காங்க, மேலே 1, 3, அப்புறம் 4, கீழே 2 கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த உயரமான பகுதிக்கு மதிப்பு எதுவும் கொடுக்கல. அதே 6 தான். இது ரெக்டாங்கிள், செவ்வகம். ஆனால் இது 6ன்னா இதுவும் 6 தான் இருக்கும். அப்போ அந்த 6 இப்போ எல்லாத்தையும் கூட்டினா விடும். அப்போ என்ன? 3 கூட்டல் 2 கூட்டல் 1 கூட்டல் 3 கூட்டல் 4 கூட்டல் 2 கூட்டல் 6 கூட்டல் 9 கூட்டல் 6 கூட்டல் 2 கூட்டல் 10 ஆக மொத்தம் 48. The answer is D. D is the answer. Find the perimeter of the given figure. கொடுக்கப்பட்ட படத்தின் சுற்றளவை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? எல் ஷேப்பில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ எல் ஷேப்பில் 7 ஒரு அளவு, 28 ஒரு அளவு, இந்த பக்கம் 7, இந்த பக்கம் 28. சரி, ஆப்ஷன் ஏ 112, ஆப்ஷன் பி 122, ஆப்ஷன் சி 132, ஆப்ஷன் டி 102. சரி, இப்போ நாம் என்ன பண்ணணும்னா ஒரு லைன் போடணும். பேரலல் லைன் மாதிரி அப்படியே அதாவது வந்து ப்ரொசீட் பண்ணாக்கா என்ன வரும்? இந்த 7லேருந்து கீழே இறக்குனா அதனுடைய மதிப்பு வரும். அதே மாதிரி மேலினுடைய மதிப்பு வரும். இப்போ பாருங்கள், அப்போ என்னென்ன அளவு வருது? இப்போ 7, இதே உயரம் 7, அதே உயரம் 7 வருது. அதே மாதிரி இது வந்து மொத்தம் 28 இருக்குது. அதில் 7 போனால் 21 வந்துடும். அதே மாதிரி இது இந்த அளவு 21ன்னா கீழே இருக்கிற அளவு பார்த்து 28 மொத்தம் அளவு கொடுத்துக்கிறாங்க. அப்போ அதில் 7 கழிச்சிட்டோம்னா 28 - 21. அதே தான் மேலளவு 21. இது ஒரு ரெக்டாங்கிள் செவ்வகம்ன்றதுனால இது 21, இதுவும் 21. இப்போ எல்லாத்தையும் கூட்டினா விட என்ன? 7 கூட்டல் 21 கூட்டல் 21 கூட்டல் 7 கூட்டல் 21 கூட்டல் 7 கூட்டல் 7 கூட்டல் 21 சமம் 112. ஆன்சர் ஏ இஸ் தி ஆன்சர். ஃபைண்ட் தி பெரிமீட்டர் ஆஃப் தி கிவன் ஃபிகர். கொடுக்கப்பட்ட வடிவத்தின் சுற்றளவு காண்க. இதுவும் எல் ஷேப் மாடல் தான் கொடுத்துருக்காங்க. சரி, என்ன கொடுத்துருக்காங்க? மேலே 5 கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் 6, இந்த செவ்வகத்தினுடைய அளவு 7, 4, கீழே 12, இந்த உயரமான பகுதி 10. சரி, இப்போது லைனை ப்ரொசீட் பண்ணணும். நீட்டி விட்டால் 7லேருந்து இந்த பக்கம் நீட்டலாம், அதே மாதிரி 6லேருந்து கீழே நீட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 4ன்னா அதே அளவு தான் 4, 4. சரி, இப்போ மொத்த அளவு 12. 12ல் மேலே 7 கொடுத்துருக்காங்க, அப்போ கீழே 7 வந்துடும். அப்போ அந்த பகுதி மட்டும் 12ல் 7 போனால் 5. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்த அளவு 10 கொடுத்துருக்காங்க. இது 4, மேலே இருக்கிற 10 - 4 கழிச்சா 6. சரி, ஓகே. இப்போது எல்லா அளவையும் கூட்டினா ஆன்சர் 5 கூட்டல் 6 கூட்டல் 7 கூட்டல் 4 கூட்டல் 7 கூட்டல் 5 கூட்டல் 4 கூட்டல் 6 44. ஆப்ஷன் சி இஸ் தி 44 ஆன்சர். Find the perimeter of the symmetrical H-shaped figure into the given dimension. கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்ட சமச்சீர் H வடிவ பலகோணத்தின் சுற்றளவை காண்க. ஹெச்னு ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க எல்லாமே. அந்த மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம டோட்டல் பண்ணால் யூ கேன் கெட் தி ஆன்சர். சரி, இப்போ என்ன? 3 கூட்டல் 4 கூட்டல் இந்த பக்கம் 8, இந்த பக்கம் 4, அந்த பக்கம் 3, உயரமான பகுதி 12, கீழே 3, இது 4, இது 8, 4, 3, 12. அப்போது எல்லா அளவையும் கூட்டினா யூ கேன் கெட் தி ரிசல்ட். என்ன? 3 கூட்டல் 4 கூட்டல் 8 கூட்டல் 4 கூட்டல் 3 கூட்டல் 12 கூட்டல் 3 கூட்டல் 4 கூட்டல் 8 கூட்டல் 4 கூட்டல் 3 கூட்டல் 12 மொத்தம் 68. டி இஸ் தி ஆன்சர். 68ன்றது ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்னு வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா
நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும். உங்களால் முடிந்த பண உதவியை செய்யவும். அதோடு மட்டுமல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் ஆப்பினுடைய லிங்க் கொடுத்துருக்குறோம். அதை டவுன்லோட் செய்து ஸ்டடி மெட்டீரியல், ரெக்கார்டட் கிளாஸ் போன்றவற்றை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.